வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரவணன். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, நம்ம ட்ரிப்பு வந்து சென்னை டு ஏற்காடு தான். இப்போ டைம் காலைல ஒரு 5:40 இருக்கும். நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னா விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம், சேலத்துலேருந்து அப்படியே நம்ம ஹேர்பின் பென்ஸ் ஏறி ஏற்காடு. இப்போ டைம் வந்து ஒரு 6 o'clock ஆகுது. நம்ம போரூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன். டைம் இப்போ ஒரு 9 மணி ஆகுது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டிஃபன் எடுத்துட்டு நம்ம விளாக்கை கண்டினியூ பண்ணுவோம். காலை உணவு முடிந்தது. மணி ஒரு 9:30 ஆகுது. உளுந்தூர்பேட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து சேலம் போயிட்டு அப்படியே ஏற்காடு ஹில்ஸ் மேலே ஏற வேண்டியதான். ரொம்ப தூரம் போகணுமா? ஓகே. So thankful. அண்ணா, முருகன் கோயிலுக்கு எப்படி போனோம்? ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன், முத்துமலை முருகன் கோயிலுக்கு செல்லும் வழி லெஃப்டில் அந்த பேரிகேட் போட பார்த்ததும் யூ டர்ன் பண்ணி ரிவர்ஸில் போய் அந்த பக்கம் ரைட்டில் போகணும் போல அப்படின்னு போய் கேட்டேன். அப்படின்னு யோசிச்சுட்டேன். கடைசி போய் விசாரித்தா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை.
யூட்டர்ன் பண்ணி பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு யூட்டர்ன் பண்ணிவிட்டு வரணும். பட் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம முருகரை பார்க்காம போனால் எப்படி? பக்கத்தில் போய் சாமியை கும்பிட்டு அப்படியே மலை ஏறிடுவோம். இந்த ரூட்டில் தான் இந்த கோயில் இருந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்லை, நம்ம பிளான்லேயே இல்லை. இது ஆக்சுவலாக பிளானே இல்லை நம்மகிட்ட. ஹேர்பின் பெண்டு ஏறுறோம், அப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது பிளேஸ் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஏதோ லூப் ரோடெலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா, ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. முத்துமலை முருகன் டெம்பிள். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் முருகா. ஓகே கைஸ், அவ்வளோதான். அடுத்து சேலம் போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதான். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலம் ரீச் ஆயாச்சு. மணி இப்போ கரெக்டாக 12 மணி ஆகுது. இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் காட்டுது. அதில் தான் நம்ம ஹேர்பின் பின்ஸும் இருக்குது. லைட்டாக வானம் கருமேகமாக தெரியுது, பார்க்கலாம். அங்கே மேலே போனால் நம்ம கிளைமேட் எப்படி அமையுதுன்னு தெரில. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமாம் காய்ஸ், நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இருசக்கர வாகனம் இலவசம். சேர்வராயன் ஹில்ஸ். Follow road safety rules. அடிவாரம் சோதனை சாவடி. தயவு செய்து இந்த மாதிரி இடங்கள்ல ஓவர்டேக் எடுக்காதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி இடங்கள்ல ஓவர்டேக் எடுக்க வேணாம்.
கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். எனக்கு பின்னாடி தெரியுதா கீழே பள்ளம்? சேரன் செங்குட்டுவன் வளைவு. பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவு. ஔவையார் வளைவு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேட்ரி வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பேட்டரியை வந்து அந்த முனீஸ்வரர் கோயில் இருந்துச்சுல, அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு சின்னதாக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, அதுவும் நல்ல வேலை ஒருத்தர் நின்றுக்கு இருந்தாப்புல, ஒரு நண்பர் ஒருத்தர். கடைசி கேட்டால் அவரும் சொந்த ஊர் என்னோடய நேட்டிவ் தான், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் சொன்னாப்புல. அப்புறம் அவர்கிட்டயே ரூமுக்கு என்ன ஏதுன்னு விசாரித்தேன். அவரும் ரூம் அங்கே மேலே உள்ள ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்காரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி பசங்க கொடுத்தாங்க கீழே இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த மாதிரி பேசி ரூம் எடுத்துடலாம். அவர் தான் 2 ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்தாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இவ்வளோ நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மாட்டணும். பின்னாடி இருந்து யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா முன்னாடி பஸ்ஸுக்காரர் வந்திருக்காரு.
கரெக்டு எது எவ்வளோ கவனமாக போகணுமோன்னு நினைக்கிறோம், கடைசி மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு வந்தால் அதுக்கு ஆப்போசிட் லைனில் நம்ம மாறிடணும். அவர் ஏதோ சொன்னார், ஒரு ரவுண்ட் போட் வரும், அந்த ரவுண்ட் போட்டுக்கு போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருந்தார். ரவுண்ட் போட்டு, ஓ இதான் லேக்கா? ரவுண்ட் போட் வந்துருச்சு. மதியம் சாப்பிட வேறு செய்யணும். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போவோம், அங்கே ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓ அண்ணா பூங்கா இங்கே இருக்குது. நான் இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கேன், சிங்கிளாக. 2 பேர் சொல்லியிருந்தாங்களா? அதுங்களா? இல்லை 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 இல்லை, 1500. 1500ண்ணா? 500ஆ? ரூம் நல்லா இருக்குமாண்ணா? நல்லா இருக்கு பாருங்க. நான் அந்த ரவுண்ட் போட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொன்னார். அந்த ரவுண்ட் போட்டில் நிற்கிறேன். ஓகே ஓகே, வந்துட்டீங்களா? ஒரே நிமிஷம் பையனை கூப்பிட்றேன். ஓகே. நீங்கள் பைக்கில் வந்துருக்கீங்களா? ஆமாம், பைக்கு தான். அதை ரவுண்டானவங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாரத் பேங்க். இல்லை, ரவுண்டானது லெஃப்ட் எடுத்து வந்தது என்ன இருக்கும்? பாரத் பேங்க். ஓகே, பாரத் பெட்ரோல் பங்க்கு. ஆமாம். என்ன வண்டி நம்ம? வண்டி இது நான் Yamaha XS சார், புது மாடலு. TN 65. ஓகே. சரிண்ணா, அந்த பங்கிட்ட வந்துடுவா? பங்கிட்ட இல்லை. ஓகேண்ணா, தேங்க்ஸ். சார், ரூம் ரேட்டு 1500 சொல்கிறாரு. போய் பார்ப்போம், இங்கேயே நிற்போம், அவர் வரட்டும். காய்ஸ், இந்த பாரத் பெட்ரோல் பல்கிட்ட அன்றைக்கி சொன்ன ஒரு ஃபோனை அட்டன் பண்ணலை காய்ஸ். இப்போ அதோட நானே ஆன்லைனில் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டு, க்ளவுடி ரெஸ்டாரண்ட்டோ சம்திங். அவர் எல்லாம் விசாரிச்சுட்டு சிங்கிளுக்கெலாம் நான் ரூம் சிங்கிளுக்கெலாம் ரூம் கொடுக்குறது கிடையாது அப்படின்னு நக்கலான்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாப்புல. அடுத்து ஸ்கைலைட் ரெஸ்டாரண்டா, பரவாயில்ல, அவர் கொஞ்சம் நீட்டாக பேசினார். ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணித்தார், 1000 ரூபா அப்படின்னு சொன்னாப்புல. 10 மணிக்கு செக் அவுட்னு சொன்னார். நான் ஒரு 12 மணி முடிக்க பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதான் அண்ணா பூங்கா, இது லேக்கு. கொஞ்சம் நியர்பையில் தான் இருக்குது இங்கேருந்து ஹோட்டல், 500 மீட்டர் லேக்கிலேருந்து. பசிக்குது கைஸ், போகும்போது ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏதாவது ஹோட்டல்ஸ் இருந்துச்சுன்னா. கிளைமேட் ஒரு மாதிரி வைப் ஆகுது. மலர் சைவ உணவகமா? ஹோட்டல் செல்வம் செட்டிநாடு மெஸ், நான்வெஜ் வெஜ். என்ன பூட்டு போட்டிருக்கு ஹோட்டலு? இந்த மரத்தை பாருங்க கைஸ். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், பின்பாலியர் காலம். ஐ திங்க் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 100 மீட்டர், 80 மீட்டர்,
இந்த கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸ்கைலைட். ஸ்கைலைட் ரெசிடென்சி தான் நினைக்கிறேன். காய்ஸ், இந்த ரூம் 1000 ரூபா. ப்ரோ தண்ணிலாம் வரும்ல? ஓகே ப்ரோ. காய்ஸ், ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரூம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே கிடச்சிருச்சு. அது போக ரிசப்ஷனில் விசாரித்தேன். கிளியூர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி வருதான், சும்மா இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வியூ வேணால் பண்ணிக்கலாம், குளிக்கிற அளவுக்கு தண்ணி வரல அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். மணி வந்து ஒரு 2:15 ஆகுது. நேராக அப்படியே போய் வெளியே எங்கேயாவது சாப்பாடு கிடச்சா சாப்பிட்டுட்டு கைஸ் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 3:30 ஆகுது. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நேராக கரடியூர் வியூ பாயிண்ட்டு, ஏன்னா அது 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கரடியூர் வியூ பாயிண்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் கிளியூர் ஃபால்ஸுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். ஏன்னா அது 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் இன்றைக்கி கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
கரடியூர் வியூ பாயிண்ட்டு முடிஞ்சு. இந்த ஆஃப் ரோடு இன்னும் முடியலை. ரிட்டன் மறுபடியும் ஆஃப் ரோடில் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். நான் என்ன நினச்சேன், டைம் பத்தாதோன்னு நினச்சி இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னோடய டயத்துக்கு பிளான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கிளியூர் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு, அது 2 கிலோமீட்டர் தான் நியர்பை. அதை போய் பார்த்துட்டு ட்ரெக்கிங் இருக்கும், ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி ஒரு பயத்தில் இங்கே வந்துட்டேன். பார்த்தா இது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இது வந்து 5 மணிக்கு மேலே வந்தால் தான் அந்த சன்செட் ஆகிற சீன் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதுக்கு அங்கிட்டு ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்ததுனால நான் இதுக்கு எடுத்து போன லேக்காக இருக்கட்டும், பக்கடா வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ஜென் சீட்டாக இருக்கும், அதோட வீடியோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆனால் பைக்கில் போன வீடியோஸ் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இல்லாதனால நான் எடுக்கலை. நான் நம்புகிறேன் காய்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏற்காடு போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுறேன், லேக் போனதும், பக்கடா வியூ பாயிண்ட்டும், ப்ளஸ் ஜென் சீட்டும்.